நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் பாகலே இயேசுவின் நாமத்தில் தீபா பாதரா பாதரா கையை தட்டுகிற நேரம் இல்ல, கையை தட்டி தேவனை ஆராதிக்கிற நேரம் இது. கையை தட்டி தேவனை ஆராதிக்கிற நேரம், கண்களை திறந்து பார்த்து மனிதனை பார்க்கிற நேரம் அல்ல, தேவ தரிசனத்தை பார்க்கிற நேரம், தேவ தரிசனத்தை பார்க்கிற நேரம், தேவனுடைய பயன்படுத்துகிற நேரம், தேவனுடைய கொடுக்கிற நேரம். ஒவ்வொரு கண்ட தொழுவீராக. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற தேவ வல்லமை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்யும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள தேவ வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கொழுந்து விட்டு எரியும்படி தேவன் விரும்புகிறார். அது ஒரு நாளும் அமிழ்ந்து போக முடியாது. பிசாசு அணைக்க நினைத்தாலும் தேவன் உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மங்கி எரிய தீ ஆண்டவர் அணைக்கிறது கிடையாது. எரிந்து போன நாளில தேவன் முறிக்கிறது கிடையாது. தேவன் எழும்பி பிரகாசிக்கிற செய்கிற தேவன். ராபா ஹத 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 ராபா ஷமத ரபத ரபத ரபா ரிபா ஹத ஹத ரபத ரபா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. நன்றி ஆண்டவரே. இந்த குழப்பத்தின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு துரத்த போகிறார். உனக்குள்ள அடிக்கடி குழம்பி கொண்டிருக்கிற பிசாசுடைய வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு தேவன் வல்லமையினால் அதை உடைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. Thank you. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உன் இருதயம் ஒரு நிலையா இருக்கப்படாதபடி பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இருதயத்தை அடிக்கடிக்கு திசை திருப்புகிற சத்துருவை இன்னைக்கு ஆண்டவர் மிதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. அதுக்கு தேவன் உனக்கு வல்லமையை கர்த்தர் தர போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் உனக்கு தர போகிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் முகத்துல ஒரு மகிமையை கர்த்தர் வைக்க போறார். பிரைஸ் தி லார்ட். இனி உன் முகத்தை பார்க்கிற தேவன் தூதனை பார்ப்பாங்க. உன் முகத்துல கர்த்தருடைய மகிமை இறங்குது. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இனி நீயே செயல்பட முடியாது. தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். தேவ மகிமை உன் சரீரத்தில் இறங்குது. உன் தலைமையில தேவ வல்லமை இறங்குது. தேவ பிரசன்னம் இறங்குது. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ரீபா லத ரக ரத ரப லபா ஷகத ரக ரத ரப லப லபா ரீபா லத ரக ரத ரப லபா ஷகத ரக ரத ரப லபா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வித்தியாசமா பயன்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. நம்மை விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வல்லமையால் பயன்படுத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கிரகிக்க கூடாத காரியத்தை முன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இனி உன் முகத்தை பார்த்து கோபப்பட்டவங்களா உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் உன் முகத்தில் இருக்கு. தேவ பிரசன்னம் உன் முகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். பிசாசுடைய கிரியை அழிக்க முடியும். தேவ குமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். பிசாசுடைய கிரியை அழிக்கிறார் ஆண்டவர். ஆமென், ஆமென் ஆண்டவர். ஒரு சரீரத்தில் போராடி கண்டு பிசாசுடைய கிரியை கர்த்தர் அழிக்கிறார். உன் குடும்பத்தை அலையழிக்கிற ஆவிகளை கர்த்தர் அழித்து வந்திருக்கிறார். தேவ வல்லமை நிச்சயமாக செய்ய முடியும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. Thank you. நன்றி ஆண்டவரே. என் இயலாமையில் நீர் பயன்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கு. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கு. மலைகளை பெயர்த்தீர் என்றார். என் தடைகள் உமக்கே எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள்
எல்லாம் இருக்கும் என் எல்லாவற்றையும் நீ செயல்படுவே உந்தரம் என்னை விலகாதிருக்கோ மலைகளை தடைகளை கர்த்தர் உடைப்பார் உன் தடைகளை தேவன் உடைப்பார் நீ வீடுகளுக்கு போவதற்கு முன்பாக எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார் எல்லா பாவ கட்டுகளை கர்த்தர் உடைப்பார் எல்லா பிசாசுடைய தடைகளை உடைப்பார் எல்லா மாந்திரத்தின் தடைகளை கர்த்தர் உடைப்பார் மாறித்தோரை இயேசுவை வென்றார் என் நோய்கள் உமக்கே மாற்றினார் என் தடை எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி நாம மாத்திரம் மகிழ்படுத்தாங்க இன்னும் எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய ஊழியங்களையும் தேவனுடைய வல்லமையில தேவனுடைய கிரிகளையும் கர்த்தர் எங்களை கொண்டு தேவன் செய்வீராக. ஆண்டவரே இந்த யூடியூப் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உணர்ந்து போயிருக்கிற உயிரற்று கிடைக்கிற ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்தப்பா. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது எங்களால முடியாது, தேவனால எல்லாமே முடியும். கர்த்தர் அப்படியே நீ செய்து முடிப்பீராக. இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு சொல்லுவோம். உட்காரும் தேவ நாம் மகிழ்படட்டும். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல நம்ம விடுதலையோடு கூட நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நம்ம கண்களுக்கே தெரியாத தடையெல்லாம் கர்த்தர் உடைச்சு கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம போயிட்டு கடவுள் எடுத்துட்டு ஒரு மம்பட்டி எடுத்துட்டு சமட்டி எடுத்துட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய சமட்டியான வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சமட்டி போல இருக்கு. அந்த சமட்டி நீங்க எடுத்துட்டு போங்க. கர்த்தர் முன்னாடி போய் எல்லாத்தையும் கோடல சரி எடுத்துருவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மலைகளே பெயர்ப்பார் என்றால் நிச்சயமா நம்முடைய தடைகளை கர்த்தர் நிச்சயமா உடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தேடுகிற ஒரு பாத்திரத்தை தேவன் எழுப்ப செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க செபித்துக் கொள்ளுங்க. அது நாமளா இருக்கணும், நீங்களா இருக்கணும். சொன்னா பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவன் நிச்சயம் ஒரு மனுஷன் ஆண்டவர் எழுப்ப போறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய எழுப்புதலுக்காக தேவனுடைய கிரியை நடப்பிக்கும்படியாக ஒரு மனிதனை கர்த்தர் நிச்சயமா எழுப்ப போறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய அதிகமா கிரியை செய்ய போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தகுதியில பார்த்தோம்னா நாம் மாறணும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் கர்த்தர் இந்த கூட்டத்தில் இருந்து கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரன் யாருக்கு தெரியும் தேவன் யாரையும் எழுப்பவர் சித்தமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்த சாட்சி இருக்குமானா சோதரன் 1-2 சாட்சிகள் தைசலா ஸ்தோத்திரம் இருக்குமானா நீங்க சாட்சிக்கு ஆயத்தமா இருங்க. நம்ம சபையின் அறிவிப்பு நம்ம கேட்டு முடிந்துட்டு சோதரன் நாம சாட்சிக்கு நேரம் கடந்து போகிறோம். தைசலா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தைசலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார சபையின் அறிவிப்புகள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு தேவன் வந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட மீண்டுமாய் பேசும்படியாய் ஆண்டவர் பாராட்டின மகா பெரிய கிருபைகளுக்காக வந்து முதல்ல நிறைய ஃபாதர்ஸ் வந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு அப்பாங்களாம் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் அப்பாங்களாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு அப்பா இல்லை. இப்போ வழி நடத்தக்கூடிய பாசு மட்டும்தான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறாரு. அதே போல நீங்களும் தான். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு பேச வைத்த மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு 2 அடி பாட்டு பாடி போதகிற நம்ம. ஹல்லேலூயா. நீரோ மாறாதவர், உம்மாண்டு முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உம்மாண்டு முடிவதில்லை.
சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், கர்த்தரீர் மாறவர். மனிதர்கள் மாறலாம், கர்த்தரீர் மாறவர், நீரோ மாறாதவர். உம்மாண்டு முடிவதில்லை, நீரோ மாறாதவர், உம்மாண்டு முடிவதில்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை திடீர்னு சரி ஓகே நம்மளுக்கு அப்பா இல்லை, சரி ஓகே நம்மளை கனம் பண்ணக்கூடிய, நம்மளை வழி நடத்தக்கூடிய, நம்மளுக்காக பாரப்பட்டு ஜபிக்கக்கூடிய பாஸ்டர் தான் வந்து நம்மளுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறார். ஏன்னா கடந்த காலங்களில் ரொம்ப சில காரியங்களை குறித்து ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் கூட அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி என்னை தேற்றும்படியாய் வார்த்தைகளை நிறைய பாசையா சொன்னாங்க. 3 மரங்களை குறித்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. அந்த மரங்களை குறித்து நான் தியானித்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதை குறித்தும் வருத்தப்படாதே, எதை குறித்தும் மனம் உடைந்து போகாதே, உனக்கென்று ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருப்பார், அது ஏற்ற காலத்தில் நன்மையாய் ஏற்றதாய் நடக்கும் என்று. அதுக்காய் ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் அனீஷ் எப்படி சரியா கொஞ்சம் முன்னாடி வாங்க. டோனி பிரதர் நீங்களும் வாங்க. இன்னைக்கு அப்பாக்கள் தினம், அதனால வந்து ஆவிக்குரிய தகப்பனுக்கு வினேஸ்வரையா டோமிக்கையா எல்லாம் சேர்ந்து சாலை அனுப்புவாங்க. திடீர்னு என்னால் எதுவுமே வாங்க முடியல, அதனால் ஒரு பெண் மட்டும் வாங்கினேன். அவர் பிரசன்ட் பண்ணுறேன். தேங்க்யூ நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து வந்து நம்முடைய சபையில் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜெபமணி ஐயா அவர்களுக்கு சாலை அமைக்கலாம். ஒரு நிமிஷம். தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. பாஸ்டர் வந்து இப்போ ஒரு கவிதை, தந்தைகளுக்கான ஒரு கவிதை பேசுகிறான். ஹல்லேலூயா. தந்தையை குறித்து சொல்லணும்னா நிறைய இருக்குது. இன்னைக்கு நான் கொஞ்சம் மாத்திரம் தான் சொல்ல போகிறேன். உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் ஒரு கிருபையும் கர்த்தர் நம்ம சபைக்கு இந்த நாளில் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ தந்தை இப்படி வந்து தந்தையர் தினம், ஆனால் நம்ம வந்து இந்த நாளில் ஒரு விசேஷமான நாம் கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தந்தைக்கு நிகர் யாரும் இல்லை, தந்தையை விட்டால் பேரும் இல்லை, தந்தையின் நெஞ்சில் வஞ்சமில்லை, தந்தை இருந்தால் பஞ்சமில்லை, தந்தையின் சொல்மிக்க மந்திரமில்லை, தந்தையின் அன்பில் தந்திரமில்லை, தந்தைக்கு ஓர் தாளாட்டும் இல்லை, தந்தைக்கு நானே ஒரு பாராட்டும் இல்லை, தந்தையின் கண்ணீரை கண்டதில்லை, தந்தையின் வேர்வையை அறிந்ததில்லை, தந்தையை யாரும் வாசிக்கவில்லை, தந்தையின் அழுகுதல் காதில் கேட்கவில்லை, தந்தையை போல் ஒரு ஆசனமும் இல்லை, தந்தையை மிஞ்சின அரசனும் இல்லை, தந்தைக்கு யாருமே நிகரில்லை. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லலாம். எனக்கு அப்பா கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும் போதே என்னோட அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த நாளில் எல்லாரும் பார்த்து இப்படி ஒரு செலிப்ரேட்
சந்தோஷமா இருக்குது. தகப்பனை குறித்து வேற யாருன்னா உங்களுக்கு தெரிந்த நன்மைகளை சொல்ல முடியுமா? வாங்க ஆலயத்துல வாங்க. யாராவது ஒருத்தர் பேசலா? ஸ்தோத்திரம். எல்லாருடைய அப்பாவும் ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசப்பா ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கப்புறம் எங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து 13 வயசுல இருந்து கஷ்டப்படுறாங்க, இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்ப வந்து எங்க கூட ஏசப்பா இருக்காரு. அந்த ஒரு தைரியத்துல நாங்க வந்து எங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு ஸ்டெடி இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் எங்க ஏசப்பா மட்டும்தான். 2022 ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுடைய தகப்பனாய், எங்க அப்பாவுக்கு ஒரு தகப்பனாய் தேவன் வந்து எங்களோடு இருக்கிறாரு. எங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஐ லவ் யூ பா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இன்னும் அநேக நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய சபையில கட்ட நிச்சயமாய் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கான அது ஸ்பெஷல் நாள் தான். ஆமென். அல்லேலூயா. சரி, வந்துட்டாங்களாமா? சரி. ஸ்வீட்டியா? வாமா கட்டிவாங்க. பாதுகாத்து வழிநடத்தினாரு. நான் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சாரு. எனக்கோசரம் வாழ்ந்தாரு. அதுக்காக ஹாப்பி ஃபாதர்ஸ் நன்றி. எங்கள் அப்பா கூட படிக்கல. எங்கள் அப்பா ஒரு கையெழுத்து போட வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் 9 பேர் எங்கள் குடும்பத்தில் கையெழுத்து போட வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு டெலிஃபோன் வேலை அவருக்கு கிடைக்காம போயிடுச்சான். அது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதனால் என் பிள்ளைகளை நான் கண்டிப்பாக படி வைக்கிறேன்னு சொன்னார். எங்கள் அப்பா ராத்திரி பகலும் உழைப்பார். ஒரு தச்சர் வேலை எங்கள் அப்பா. அது நான் தான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்தில். ஆனால் எங்கள் அப்பா ஒரு பாரதம் சொல்லுவார். அதனால் எனக்கு தான் பாரதமாடே பேர் வச்சாரு. அதனால பாரதி ஸ்கூலில் வச்சாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா அவர் ஏசப்பா ஏற்றுக்கிட்டு பாஸ் சொல்லிட்டு நானும் என் வீடு விட்டு தொடக்கப்பட்டேன். அதனால் எங்கள் அப்பா யோகேஸ்வரன் பார்த்த பிறகு நீங்கள் வணங்குற தெய்வத்தை நானும் வணங்குறேன் சொல்லி குறைச்ச போராட்டத்தில் எங்கள் அப்பா ஒப்பு கொடுத்தாரு. டான்ஸை எடுத்து சாலமோன் பேர் வச்சுக்கிட்டு எங்களை 9 பேரையும் ஒவ்வொரு நல்ல நிலையில் படிக்க வச்சார். எங்கள் அக்கா பெரிய அக்கா ஹெட் மாஸ்டர், எங்கள் அண்ணன் ஒரு +2 வாத்தியார், கடைசி தம்பி ஒரு போலீஸு, சின்ன தம்பி ஒருத்தன் வந்து திருப்பத்தூரில் வட்டாரத்தில் செயலாளராக இருக்கிறான், தங்கச்சி ஒரு பாஸ்டர், ஏச்சத்தில் ஒரு பாஸ்டராக இருக்கிறான். எல்லாரும் நல்ல நிலையில் படிக்க வச்சு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடையாது. அவர் ஒரு 3 பேரே அரசாங்க வேலையில் வச்சார். இன்றைக்கும் என்னையும் கத்தரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். ஆனால் பைபிள் காலேஜ் படித்து படித்து கட்டவாங்க. எல்லாரையும் அவர் நல்ல நிலைமைகளுக்கு படிக்க வச்சு ஆளாக்குனாரு. என் தகப்பன இந்த நாளில் அவர் கௌரவிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் அப்பா ஃபாரஸ்ட் காலேஜ் எங்கள் அப்பாவுக்காக
அதிகமாக எங்ககிட்ட பேசுறது வந்து ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி தான் பேசுவார். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், அதை பற்றி தான் பேசுவார். அதிகமாக ஜாலியாக பேசுறதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும், இதை குறித்து தான் நம்ம ஊழியத்தை நடத்துவார். அதுக்காக ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. Praise the Lord. Amen. தேவன் புகழ். Praise the Lord. ஸ்தோத்திரம். தேவன் புகழ். Praise the Lord. ஸ்தோத்திரம். சரி, இப்போ எல்லாம் செல்லம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சரணம் நாங்கள் குரூப் பண்ணி பாடிக்கிறோம். ஃபேன் போடணுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. இது வந்து ஃபாதர்ஸ் டே. மெனி ஹாப்பி எல்லாரும் சேர்ந்து மெனி மெனி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஜெபிச்சு ஆராதனை நிறைவு செய்வோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல நல்ல பிதாவே, இந்த வழிக்காக நன்றி சொல்றதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசீர்வதிக்க நன்றி சுவாமி. கர்த்தருடைய வார்த்தை மூலியமா பேசுறீங்க, ஆராதனை பேசுறீங்க, சாட்சி மூலியமா பேசுறீங்க, பாடல் மூலியமா பேசுறீங்க. ஆண்டவரே, நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி சொல்றதுக்கு ஆண்டவரே இன்னும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நாங்க கேட்கிற பாத்திரமா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவீராக. நீங்க செய்தி கொடுத்த ஐயாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஐயாவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆராதனை கலந்த ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதுக்காக ஜெபித்த உழைத்த ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய நாமம் மையப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாகனங்கள் எல்லா ஊழியர்கள் வீட்டு கூட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாரும் ஒரு மனமா சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய அந்த கிருபை தந்திருக்கியா குடும்பங்களை தேவ சமாதானம் உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவனுடைய விடுதலை ஒவ்வொரு கற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் சினையும் பாதுகாவலும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் சௌக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் அனைத்து மக்களோடும் என்னென்னைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. தூங்கி
இருக்க. யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. எல்லாரும் ஃபாதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஆதாரம் ஆயுதம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இருந்து நீங்க சாப்பிட்டு நீங்க சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென்.